வணக்கம் மக்களே. எஸ், என்ன மாதிரியே நீங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீவர்ல இருப்பீங்க. எஸ், இன்னும் ஒரு 2 டேஸ்ல ஐபிஎல் இஸ் கோனா ஸ்டார்ட். மார்ச் 28 ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதுல ஆரம்பிச்சு அப்படியே பிக்சர்ஸ் எக்கச்சக்கமா போய் 2 மாசம் பயங்கரமா இருக்க போகுது. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஐபிஎல் பத்தி. ஒரு டீமும் லைன் அப்ஸ் எப்படி வச்சுட்டு வராங்க அண்ட் அவங்க ப்ரிடிக்டட் லைன் அப் இப்படிதான் போறாங்களா அண்ட் யாருக்கு ஹை சான்சஸ் இருக்கு இந்த தடவை ஐபிஎல் ஜெயிக்கிறதுக்கு, அப்படி எல்லா விஷயங்களும் பார்க்க போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக என் கூட இன்னைக்கு லிங்க்ஸுமே வந்திருக்காரு. கதை சொல்லுங்க. அதான் மச்சான், சாட்டர்டே வந்து ஐபிஎல் ஆரம்பிக்குது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. அதாவது போன டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் எப்படா திரும்பி ஒரு என்டர்டைன்மெண்ட் வரும் நம்மளுக்கு கிரிக்கெட்ல. இன்டர்நேஷனல் இருந்தாலும் ஐபிஎல் ஒரு கிரேஸ் இருக்கு, அந்த ஐபிஎல் ஃபீவர்ன்ட்டு. அந்த லீக் எப்படா ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம ஃபுட்பாலில் வேற கதை, இன்டர்நேஷனல்னு இருக்கும். இன்டர்நேஷனலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, லீக் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்டர்நேஷனல் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லீக் வந்து ஒரு 2 மாதம் நடக்கும். அதுலேயுமே பெரிய லீக்னு பார்த்தோன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு ஐபிஎல் தான். ஒரு மேட்சாச்சும் ஐபிஎல் ஆடிட மாட்டோமா அப்படின்னு பிளேயர்ஸ்லாம் இயங்குவாங்க. ஐபிஎல் தான் மெயின். அது வந்து இந்த சாட்டர்டே ஆரம்பிக்குதுப்பா. ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்க்கு ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம எல்லா டீமும் ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துடலாம். என்ன லெவனில் போகிறாங்க, எந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த டீம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் இன்னைக்கு. சரி, ஓகே, ஃபைன். யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பாய்ஸ். எஸ், ஃபர்ஸ்ட் என்னதுப்பா, ஐபிஎல் ட்ரோஃபியை போட்டாங்க. எஸ், த வெயிட் இஸ் ஓவர். எஸ், கேகேஆர் ஷாருக் கான் இஸ் பேக். கொல்கட்டா. எஸ், என்ன லீக்ஸ் கேப்டன் பத்தி ஆரம்பிச்சிருங்க. கேப்டன் அதான் மச்சான், அஜிங்கிய ரஹானேக்கு ஷாக்கிங் தான் மச்சான். போன சீசன்ல கேப்டன் ஆனா ஒரு எப்படி சொல்ற கெரியர் அழிஞ்சு போச்சு. சிஎஸ்கே வந்து ஒரு ரிவைவ் மாதிரி வாங்கினாங்க. அதாவது பெரிய ஆளுங்கள்லாம் வாங்குவாங்களா, வயசானவங்கலாம் வாங்கி திரும்பி ஒரு ரிவைவ் மாதிரி கொடுத்தாங்க. சூப்பராகவே ஆடினான் சிஎஸ்கேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து கேகேஆர் வாங்கிட்டு போனாங்க. கேகேஆர் வந்து கேப்டன்சியுமே அவனுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ. பட் அது ஒரு பிரேவ் கால் தான். ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க அதுக்குள்ள. ஆண்ட்ரி ரசல் இருந்தால் முன்னாடி சீசனு, சுனில் நரேன் காலங்காலமாக இருக்கான். அவங்களெலாம் விட்டு நீ டப்புன்னு போயிட்டு ரஹானே கொடுப்பனா அவனோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவனோட கேப்டன்சியை பார்த்துருக்காங்க அவனில். அதெல்லாம் கொடுத்தது அது ஒரு பிரேவ் கால் தான். பட் ஆனால் 2 ஓப்பனர் இருக்காங்க மச்சான் இங்கே. நியூசிலாந்து ஞாபகம் இருக்கா வேர்ல்டு கப்ல? ஃபின் இருக்கானா? இங்க தான் ஃபின் இருக்கா, டீம் சைஃபோட்டோ இருக்கான். டீம் சைஃபோட்டோ வந்து ஓகே, அவனும் இருக்கானா? ஓகே, நல்ல ஒரு இதுதான். இந்தியா புடிச்சு போட்டாங்க இவங்க 2 பேரையுமே. பட் எஸ், எல்லா மேட்சுமே டேஞ்சரஸ் 2 பேருமே. ஆமா, 2 பேருமே டேஞ்சரஸ். அதே மாதிரி பார்த்தனா ஜிம்பாப்வேல பிளெஸிங் இருந்தாப்ல. பிளெஸிங் முசர்பானி இங்க இருக்கான். இங்க தான் இருக்கான். இந்த ரீப்ளேஸ்மென்ட் வாங்குனாங்களா இல்ல வாங்கிட்டாங்களா? வாங்கிட்டாங்க ஆக்சுவலி. முசர்பானி நல்ல பவுலர் ஆச்சேப்பா, போயிட்டாங்க. முசர்பானி இருக்கான். அதே மாதிரி வந்து பார்த்தனா பத்திரானா டவுட் மச்சான். சுனில் நரேன் வழக்கம் போல ஆடிடுவான். வருண் சக்கரவர்த்தி இருப்பான். அதே மாதிரி பார்த்தா ஆகாஷ் தீப் டவுட்னு சொல்றாங்க. ஆகாஷ் தீப் அவுட், சரியா? இன்னொரு அவுட் யாரு அப்படின்னு பார்த்தனா ராணாவும் இல்ல, ஹர்ஷித் ராணா. அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அந்த நவ்தீப் சைனி அவர் எடுத்திருக்காங்க. அனௌன்ஸும் பண்ணியாச்சு. he will not be part of KKR இந்த தடவை. அவர் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தனா ஒரு பெரிய தலைக்கட்டு இருக்காருங்க, கேமரூன் கிரீன். கேமரூன் கிரீன் ஒன் டவுன் ஆடுவானா, ஓப்பனிங் ஆடுவானா? ஏன்னா சைஃபர்ட்டு பின்னாலன் யாரை உட்கார வைக்கிறது? மண்டே பிச்சுக்கு போறாங்கன்னு தெரிஞ்சு. ஆனா ஹெவி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் இவங்க கிட்ட தான் இருக்காங்க. பின்னாலன் ஒரு சைடு, டிம் சைஃபர்ட் ஒரு சைடு, கேமரூன் கிரீன் ஒரு சைடு. இவங்களை சுற்றி ஃபினிஷிங்கில் பார்த்தோன்னா உனக்கு இவன் இருப்பான், ரிங்கு சிங், ரவுமன் பவுல் நடுவில் ஆடலாம் மேபி. அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பேட்டிங்ல. என்னப்பா நீ ஃபாரின் பிளேயர்ஸே ஒரு 10 பேரை சொல்லிட்டேன். இவங்க ப்ராபபிள் 11 காட்டு எனக்கு பார்த்து சரியான டீம் வச்சாங்க இவங்க. பாரு இப்படிதான் வச்சிருக்காங்க இப்போதைக்கு. அஜிங்கிய ரஹானேக்கு தான் டிம் சைஃபர்டுக்கு சான்ஸ் கொடுக்கல. ஃபின்னாலன் அஜிங்கிய ரஹானே ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன் டவுன் கேமரூன் கிரீன். ரகுவன்சி போன சீசன் நல்லா ஆடினான், சூப்பரா ஆடினான். அதனால அவன் கன்ஃபார்ம் இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புதுசா அவனை ஹையா ரேட் பண்றாங்க மச்சான். அடுத்த ஒரு யங்ஸ்டர் தேஜஸ்வி சிங் தாகியா. அவன் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவானா. ஓ சரி, ஓகே. அதுக்கப்புறம் ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் நீ பார்த்துருப்ப, ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பான் போன சீசன். ஃபீல்டிங்குமே நல்லா பண்ணுவான். சுனில் நரேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கார்த்திக் தியாகி, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, மத்தீஷா பத்திரானா டவுட்ன்றாங்க. அதுக்கு பதிலாக தான் நம்ம அங்கே ஒரு போலர் பார்த்தோம் இல்லையா? அவன் போட வாய்ப்பு இருக்கு. பிளெஸிங் முசர்பானி பார்க்கும்போது ஸ்குவாட் பேட்டிங்ல சொல்லவே தேவையில்ல, ஃபயரா இருக்கு. போலிங்ல என்ன பார்க்காத, எனக்கு போலிங் சொல்லுப்பா. வருண் சக்கரவர்த்தியை பிரிக்கிறாங்க ஆக்சுவலா. இந்தியன் போலர்ஸ் இவங்களுக்கு என்னன்னா இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் லேக் பண்ணுவாங்க மச்சான். இந்தியன் ஃபாஸ்ட் போலர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கை யாருமே இல்லை இவங்க கிட்ட. அதுதான் பிரச்சனை. வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகியை வச்சு தான் போய் ஆகணும். ஒரே இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு தான்.
எனக்கு தெரிஞ்சு போலிங்ல. ஆமா. பேட்டிங்ல அதுக்கேற்ற மாதிரி ஃபயர் பவர் இருக்கு இவங்க போலிங்ல. இப்ப சிஎஸ்கே கதை தான் இவங்களுக்கு நம்ம சொல்லலாம். சிஎஸ்கே மாதிரியே இருக்கு பாருங்க, டிட்டோ சிஎஸ்கே மாதிரி தான் இருக்குது கேகேஆர். சோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பேட்டிங் நீ சொல்ற மாதிரி 10 பேருமே ஆடுவாங்களா அந்த மாதிரி தான் இருக்கு பேட்டிங். பட் போலிங்ல பத்திரனா மேபி நல்லா பண்ணலான்ற மாதிரி ஐடியாஸ் நான் வச்சிருந்தேன் ஆக்சுவலா. பட் பத்திரனா ஆக்ஷனை மாத்துனாங்க போன சீசன் அப்படி இப்படின்னு பிரிச்சாங்க எல்லாருமே. அண்ட் இந்த சீசன் வந்து விட்டாங்க பேசிக்கா, நீ எடுத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி கொல்கட்டாக்கு வந்தாரு. கொல்கட்டால இப்ப ஆட முடியாத மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்காரு ஒருமே. சோ ஒரு பெரிய கன்சர்னா இருக்க போகுது. சோ அதுக்கு நீ சொல்ற மாதிரி இந்தியன் பிளேயர் போலர்ஸ் பார்க்கும்போது கம்மி தான். வைபவ் வர்றா டீசன்ட் போலர், பட் நீ நம்பி போக முடியாது. ஆகாஷ் தீப் அகைன் நல்லா இருந்தான், பட் அவனுமே டவுட் தான், இப்ப ஆட போறது கிடையாது. அப்படி பார்க்கும்போது மாட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 ஸ்பின்னரை நம்பி ஹெவியா போவாங்க மச்சான். ஒன்னு சுனில் நரைன் காலங்காலமா நம்புறது, இன்னொரு தலைக்கட்டு வந்து வருண் சக்கரவர்த்தி. மச்சான் இப்போ எனக்கு ஒரு क्वेश्चन, அப்ப சுனில் நரைன் ஓபனிங் இறங்க மாட்டானா? ஆஹா, அவங்க சீக்ரெட் வெப்பனே மச்சான், அது மாத்த மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. உனக்கு ஓபனர்லயே 3 பேர் இருக்காங்க மச்சான், 4 பேர் இருக்காங்க மச்சான். டிம் சைஃபர்ட், ஃபின் ஆலன், அஜிங்கியா ரஹானே, கேமரன் கிரீன். இந்த ப்ராப்பர் பேட்ஸ்மேன் ஹார்ட் ஹிட்டர்ஸை விட்டுட்டு சுனில் நரைனுக்கு போவியா? அந்த ரிஸ்கி மூவ் எடுக்க மாட்டாங்க. டிம் சைஃபர்ட், ஃபின் ஆலன் சைன் பண்ணதே அதுக்கு தான். அவ்வளவு டேஞ்சரஸா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே போட்டு ஆடலான்ற நான் ஓப்பனிங்ல. சரி இப்போ நீ 11 சொல்றல, இப்போ யார் ஃபாரின் பிளேயர்ஸ் 4 பேர் சொல்லு எனக்கு. டீம் சைஃபர்ட் ஆடுவான், ஃபின் ஆலன் ஆடுவானா? 2 பேர். கேமரன் கிரீன் 3, 4வது சுனில் நரைன். அப்படி இல்லனா அவங்க ஃபாஸ்ட் பவுலர் போணும். ஃபாஸ்ட் பவுலர் தான போயிருக்கணும், முசர்பானியே போயிரலாமே. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போவாங்க. முசர்பானி தான். அப்ப டீம் சைஃபர்ட் ஃபின் ஆலன் ஆடுவான். யாரனா ஒருத்தர் ஆடுவான், எவனா ஒருத்தன் ஆடுவான். சோ மேபி ஃபார் எக்ஸாம்பிள் டீம் சைஃபர்ட் ஆரம்பிக்கிறாங்க மச்சான், கீப்பர் வேணும் உங்களுக்கு. கீப்பரா கூட டீம் சைஃபர்ட் போட்டுக்கலாம் சரியா. போட்டுட்டு சுனில் நரைன் ஆட ஆரம்பிச்சிடுவாங்களோ. 1 டவுன்ல கேமரன் கிரீன், 2 டவுன்ல அப்படி பார்த்தா ரஹானே மேல ஆடணும். அப்ப பார்த்தனா அந்த இன்னொருத்தர் இருக்கானே ரகுவன்ஷி, அவனே எப்ப ஆடுவான்? அவனும் மேல ஆடுறவன் தான், அவனும் டாப் ஆடுறது தான். இவங்களுக்கு ஃபினிஷர் 2 பேர் இருக்காங்க மச்சான், ரிங்கு சிங் அண்ட் ரமன்தீப் சிங். எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ நம்ம சுத்தி வரது பார்த்தனா எனக்கு தெரிஞ்சு அந்த இந்தியன் போலர் தான் ஓப்பனிங் போலர். ஆமா, அங்கதான் லேக் ஆக போகுது எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஸ்பின் தரமான ஸ்பின், 2மே மிஸ்ட்ரி ஸ்பின். அதாவது கொல்கட்டா பிச்செல்லாம் நம்ம மாட்டிட்டோம் அவனுங்க கிட்ட. 2 பேரும் ஆளுக்கு 5 விக்கெட் எடுத்துட்டு போயினே இருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் தான். காலங்காலமா சுனில் நரைன் அடிக்கவே முடியலையே. ரஷீத் கான் கூட அடிச்சிடுறாங்க, ஒரு காலத்துல மிஸ்ட்ரியா இருந்தான். வருண் சக்கரவர்த்தியும் உரிக்கிறாங்க, ஆனா சுனில் நரைன் மட்டும் அடிக்க முடியல மச்சான். சுனில் நரைன் மட்டும் அடிக்க முடியல. ஆக்சுவலா கஷ்டப்படுறாங்க பீயிங் பிராங்க். பட் நீ சொல்ற வருண் சக்கரவர்த்தி எல்லாம் பிடிச்சிட்டாங்க. போன சீசன் ரஷீத் கானை உரிச்சாங்க ஆக்சுவலா, அப்படி இருந்தது. அண்ட் எஸ் இவங்களோட போலிங் பெரிய ஒரு த்ரெட்டா இருக்கும் போது ஈஸியா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் ஒண்ணு தான்டா. என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. போலிங்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் போலிங்ல. எஸ் சோ பாய்ஸ், கொல்கட்டா ஃபேன்ஸ் டெஃபினட்டா பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ்? கொல்கட்டா எந்த ஸ்டேஜ் வரைக்கும் ப்ரொசீட் ஆவாங்க? அதாவது வின்னர் கன்ஃபார்மா இந்த வருஷம் அப்படிதான் இருக்க போறாங்களா, இல்ல எங்களுக்கு போலிங் டெப்த் கம்மியா இருக்கு ஏதாவது சொல்றீங்களா? சோ டெஃபினட்டா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கனா மச்சான், வெங்கடேஷ் ஐயரை விட்டது பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. போனாங்கப்பா, லைட்டா போனாங்க, பட் ஹார்டா போயிருக்கலாம் ஆக்சுவலா. சோ தப்பு பண்ணிட்டாங்க. வெங்கடேஷ் ஐயர் இஸ் ஆக்சுவலி ஒரு ஆல்ரவுண்டர் தான், டீசென்டான ஒரு ஆல்ரவுண்டர். பட் அகைன் விட்டாச்சு. அண்ட் சூப்பரா, அதாவது கேமரன் கிரீன்ல போயிருக்காங்கல்ல, மேபி கேமரன் நம்பிருக்காங்க தானே. சோ அந்த மாதிரி தான் போறாங்க. ஹை பட்ஜெட் வேற. சிஎஸ்கே ஏத்தி விட்டாங்களா இல்ல போக முடியாம எடுத்துக்கோடா அப்படின்னு விட்டாங்களான்னு தெரியல. பட் பாப்போம். அகைன் ஃபண்டமெண்டலா பாக்கும்போது கடைசி சிஎஸ்கே கேகேஆர் ஒரே மாதிரி தான் வந்து நின்றுருக்காங்க. போலிங் கொஞ்சம் வீக்கரா இருக்கு 2 பேருக்குமே. பட் பேட்டிங்ல காலர் தூக்கி விட்டு போலான்ற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு கொல்கட்டா. பட் எஸ் அதுதான் கொல்கட்டா பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்ப பாக்குறது வந்து ஜெர்சி புதுசா இருக்குப்பா இவங்களோடது. நல்லா இருக்குல இந்த ஜெர்சி. ஓகே, எனக்கு லைட்டா டெல்லியோட ரைட்ஸ் வந்துச்சுப்பா இப்போ திருப்பியுமே. ஃபுல் ஃபுட்பால் ஜெர்சி மாதிரி இருக்கு மச்சான். ஃபுட்பால்ல ஏதோ ஒரு டீம் இருக்கும் அந்த மாதிரி. இது பார்க்க ஜெர்சி நல்லா இருக்கு. அவங்க லோகோ தான் கொஞ்சம் சுமார் ஆயிடுச்சுப்பா. எனக்கு என்னமோ பிடிக்கல லோகோ. ஒரு எலிஃபண்ட் மாதிரி வச்சிருக்காங்க ஃபுல் ஃபேஸ். ஓகே, அது ஓகே. பட் ஆனா ஆடிட்டர்ஸ் இங்க பஞ்சமே கிடையாதுப்பா. தெரிஞ்சு நிக்கோலஸ் புரான் வேர்ல்டு பெஸ்ட் ஆடிட்டர்னு நான் ரேட் பண்ணுவேன் ஐயா. தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு ஆடிட்டர் வச்சிருக்காங்க. ரிஷப் பண்ட் ஓகே தான். அதே மாதிரி பார்த்தோன்னா ஜாஸ் இங்கிலீஷ் இருக்காங்க. அதே மாதிரி எய்டன் மாக்ரம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்து வரான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து. ஸோ அவனுமே ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் தான். ஸோ அவன் ஆடுவான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உனக்கு அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா மிடில் ஆர்டருமே ஓரளவு டீசென்ட். ஆயிஷ் பதோனி, மிச்சல் மார்ஷ் இருக்கான். என்ன ஆடிட்டர் அவன். மிச்சல் மார்ஷ் இருக்கான். அவன் ஓப்பனிங் ஆடுவான். எஸ் பூரன் நீ சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு போலரும் இருக்கான்பா. முகமது ஷமி மாட்டிக்கினான் நல்லா இவங்களுக்கு. அதனால எக்ஸ்பீரியன்ஸும் வச்சிருக்காங்க. ஆண்ட்ரிக் நோக்கியா இருக்கான். அதே மாதிரி மயங்க் யாதவ் அந்த வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் போலர் நடுவில் சொல்லியிருந்தாங்களே, அந்த சின்ன பையன் அவன் இருக்கான். அப்புறம் மோசின் கான் ஒரு டீசென்டான போலர்.
அவனுமே இருக்கான். ஸோ அதனால அவங்களோட 11s பார்த்தனா இப்படிதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இருக்கு மச்சான். போன சீசனுமே அதேதான், மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் ஆரம்பிச்சாங்க. ஒன் டவுன்ல வந்து ரிஷப் பண்ட் வந்தான். ஸோ லாஸ்ட் ஒரு 3 மேட்சா ரிஷப் பண்ட் அடிக்க ஆரம்பிச்சான் அண்ட் 100 அடிப்பான்னு நினைக்கிறேன் அதுல. அண்ட் அப்படியே பார்க்கும்போது யாருப்பா அது, இது நாலாவது பிரிட்ஸ்கின்னு ஒருத்தன், அவனுமே ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான் மச்சான். ஓகே, பிரிட்ஸ்கி போன தடவை ஹைப் கொடுத்தாங்கப்பா, தமிழ் கமெண்டேட்டர்ஸ் கொடுத்த ஹைப் அப்படி இருந்தது ஆக்சுவலா பிரிட்ஸ்கிக்கு. அண்ட் ஓகே ஃபைன். சோ நிக்கோலஸ் புரன் இங்க வந்திருக்கான். ஆமா, இந்த தடவை கொஞ்சம் லோவர் ஆர்டர் தான் ஆடுவாங்க. மேபி ரிஷப் பண்ட் விட்டு கொடுத்து ஒன் டவுன் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நடுவில் மாற்றுவாங்க, ஷஃபிள் பண்ணுவாங்க ஆர்டரை. விக்கெட்டே போகாமல் இருக்கு, இல்லை விக்கெட் ஹார்ட் ஹிட்டிங் தேவை, ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு மேட்ச் அப்படின்னா. ஸோ அதனால அதே மாதிரி போலிங் பார்த்தோன்னா ஆவேஷ் கான், முகமது ஷமி, உனக்கு திக்வேஷ் ரத்தி இருக்கான். ஸோ அவனுமே நல்லா போடுவான். அவனு நல்ல போலர் தான், டவுட்டே கிடையாது. பட் எஸ், ஆன் பேப்பர்ஸ் லக்னோ வந்து இது வரைக்கும் நான் பார்த்த டீம்ல எனக்கு பெரிய ஹோப்ஸ் வரலப்பா. பீயிங் ஃபிராங்க். சோ லிங்க்ஸ், நீ என்ன நினைக்கிற? வாட் இஸ் யுவர் ஒபினியன் அபௌட் லக்னோ? எப்படி போறாங்க? எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுல இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் பயங்கரமா இருக்கு மச்சான். இப்போ ஐடன் மார்க்ரம் சிங்கிள் ஹேண்டரா மேட்ச் வின் பண்ணி கொடுப்பான். மிச்சல் மார்ஷுமே அதே கதை தான், நிக்கோலஸ் பூரனும் அதே கதை தான். அவங்களுக்கு மாட்டுமா, அதுதான் கதை. அதே மாதிரி போலிங்ல பார்த்தோன்னா முகமது ஷமி சிங்கிளா வின் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான் அவனுக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ சொல்றது ஓகே, முகமது ஷமி ஒரு நல்ல வேற லெவல் போலர்ரா. பட் போன சீசன் பெருசா எதுவும் பண்ணல. அண்ட் த்ரூ அவுட் ஒரு 2 சீசன்ஸாமே அவன் கேம் கொஞ்சம் டிப் ஆச்சு ஆக்சுவலா. கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டராவும் ஆயிடுச்சு. ஆனா இவங்க மேஜரா லேக்கிங் எதுல ஆகும்னா ஸ்பின் போலிங்ல மச்சான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தா திக்வேஷை ரொம்ப நம்புறாங்க. அதை விட்டனா உனக்கு ஷபாஸ் அகமது. எனக்கு தெரிஞ்சு ஷபாஸ் அகமது நம்ம பார்த்ததே கிடையாது, அவன் போலிங் அவ்வளோவா போட்டு. ஸோ அவனை நம்பி போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்ல மாட்டிப்பாங்க. ஸ்பின் ட்ராக்லாம் வந்ததுன்னு வையன், இவங்க ஸ்பின் போலர் வந்து திக்வேஷ் ரத்தியை தவிர வேற யாருமே இல்லை மச்சான். சபாஸும் வந்து ஆல்ரவுண்டர், பார்ட் டைமர் தான். பெங்களூருக்குமே போடுவான், டீசென்டான ஒரு போலர், பயங்கரமா நம்பலாம் முடியாது. ஸோ திக்வேஷ் ரத்தி பயங்கரம் ஆக்சுவலா ஸ்பின்னிங்ல கம்பேர் டு அதர் பிளேஸ் நான் சொல்றேன் இந்த டீம்ல. ஆனா அவன் அடிச்சிட்டாங்க. முகமது ஷமி எஸ் மேபி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கை. யார் தெரியுமா வந்து போலிங் ஸ்பின் போடணும்? ஐடன் மார்க்ரம் போடணும், நல்லா போடுவாங்க ஆக்சுவலா. ஒரு போன தடவை கொடுத்தாங்கப்பா, போன சீசன் நிறைய மேட்ச் கொடுத்தாங்க அவருக்கு. அண்ட் மயங்க் யாதவ் ஒரு 3 மேட்ச் விளையாடினா ஒரு சீசன் அவுட்டா, அந்த மாதிரி ஒரு பிளேயர் தானே. இன்ஜூரி கன்சர்னா இருக்கும். அண்ட் யாரு ஆவேஷ் கான் ஒரு டீசன்ட் போலர், யாக்கர்லாம் அப்படி இப்படின்னு போடுவான். அவ்வளவு பெருசா தெரியலப்பா எனக்கு லக்னோ. அண்ட் உங்க ஒபினியன் சொல்லுங்க. எனக்குமே எனக்கு தெரிஞ்சு டாப் 4 வர கஷ்டப்படுவாங்க மச்சான். ஆனா ரொம்ப டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் இவங்க கிட்ட தான் இருக்கு. ஏன்னா மிச்சல் மார்ஷே, இந்த நிக்கோலஸ் புரன்லாம் நம்ம அடிச்சு பார்த்துருக்கோம், உரிப்பானுங்க. ஸோ பெரிய பெரிய சிக்ஸ்லாம் அடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் போலிங்கில் கொஞ்சம் சஃபர் ஆவாங்களா, முகமது ஷமியை மட்டுமே நம்பி போவாங்களா அப்படின்ட்டு இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு டாப் 4 கஷ்டம் தான் லக்னோக்கு மேபி. மச்சான் இது வந்து போன சீசனே நம்ம பேசணும் இதை பத்தி தான். டாப் அவங்களுக்கு வந்து போலிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பேட்டிங் ஒரு டீசெண்டா இருக்கு. மேபி நோக்கியா இருக்கான்ல, சோ அவன் போடலாம். பட் பிரிட்ஸ்கியை தூக்கிட்டு நீ அங்க யாரை போடுவ? வேற பேட்ஸ்மேன் தரணும் உள்ள, இந்தியன் பேட்ஸ்மேன். ஓகே. அண்ட் ஆல்சோ நான் வேற ஏதோ இன்ஃபர்மேஷனும் கேள்விப்பட்டேன் லக்னோ பத்தி, மறந்துட்டேன் ஆக்சுவலா. ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க லக்னோ. ஓகே. அண்ட் எஸ் எனிவேஸ், சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க மேனேஜரை மாத்தி மேனேஜ்மெண்ட்டை மாத்தினா சரியாயிடும் போல, ஓனரை மாத்தினா. அண்ட் நீங்க வந்து லோகோவை மாத்துறீங்க, ஜெர்சி கலரை மாத்துறீங்க, நீ அதை விட்டு ஓனரையே மாத்துனீங்க அப்படின்னா டீம் வந்து இனியுமே பெட்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் எஸ், லக்னோ ஃபேனா யாராவது இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா சொல்லுங்கப்பா, ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு. நியூட்ரல் ஃபேன்ஸா இருந்தா சொல்லுங்க, இதுக்கு ஏதாவது தேருமா லக்னோவை பத்தி? இல்லப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையுமே எனக்கு சொல்லுங்க. பட் லக்னோ பத்தி பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்ல. இதுதான் அவங்க டீம் அண்ட் பொட்டன்ஷியல் 11 காமிச்சாச்சு. நெக்ஸ்ட் டீம் என்னதுப்பா? எஸ், பெரிய தலைக்கட்டு ஃபேவரட்ஸா உள்ள வராங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா வீக் லிங்க்னு சொல்லவே முடியாது ஒரு டீம்னா. மிச்சம் எல்லா டீமுக்கும் நீ 1-2 சுட்டி காட்டலாம், இந்த டீமுக்கு எதை சொல்லுவேன்? ஒருத்தனை கூட சொல்ல முடியல மச்சான், அப்படி வச்சிருக்கானுங்க. பேக்கப்புமே இருக்கு. இப்போ நீ ஃபுட்பால்ல பார்த்தனா பெரிய கிளப்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, சிலது ஒரு பேக்கப்ஸும் இருக்கும், அவங்களே ஒரு தனி டீமாவே ஆடலாம், அந்த மாதிரி டீம் பாது. இதை பத்தி என்ன நினைக்கிற நீ மச்சான்? அவங்க வந்து சிம்பிளா ஒண்ணு பண்ணாங்க மச்சான், ஆக்ஷனுக்கு காசே இல்ல, கிடைச்சது கொஞ்சம் அமௌண்ட் தான். அந்த அமௌண்ட் வச்சு வெயிட்டான ஒரு ஆளை எடுத்துட்டு போயினேட்டாங்க. அண்ட் அதுலயே அவங்க ஆக்ஷனை முடிச்சுட்டாங்க, சூப்பரான ஒரு பையா எடுத்தாங்க. ஸோ டீம் வந்து ஆல்ரெடி ஆக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு ட்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க டீமை. ஸோ வீக்கர் பீஸ் ஆஃப் பீப்புள் எல்லாம் அமுச்சு விட்டு டீசென்டான ஒரு டீமா பயங்கரமா எடுத்திருக்காங்க. எல்லா சைடு பார்த்தாவும் போலிங்கும் பயங்கரம், பேட்டிங்கும் பயங்கரம், ஃபீல்டிங்கும் பயங்கரம். டோட்டலா டீமே வந்து கன்ஃபார்மா டைட்டில் இவங்க அடிப்பாங்களான்னு சொல்ற மாதிரி போயிடலாம். இல்ல, சோ எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு டீம் பா. சோ சொல்றதுக்கு எதுவுமே. அண்ட் ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் பண்ண போறாரு, அதுலயுமே டவுட் கிடையாது. அண்ட் பும்ரா முடிஞ்சது கதை போலிங்ல. பொட்டன்ஷியல் 11 அதுவுமே காமிச்சிட்டான். சோ இதுதான் லாஸ்ட் மினிட்ல, அதாவது ஆக்ஷன் அப்போ எடுத்த பிளேயர் நம்ம யாரு பாரு, டிகாக் எடுத்திருக்காங்க. அண்ட் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம்
மீண்டும் கண்டினியூ ஆகுமா? சோ அந்த மாதிரி தான் ஃபிட் இருக்கு. ஆயிட்டான் பாத்தியா அப்ப ரீசெண்டா போட்டோஸ் செம்ம ஸ்லிம் ஆயிட்டான் மச்சான். என்னையாடா கலாய்க்கிறீங்க உடம்பு போட்டேன் அப்படி இப்படின்ட்டு சரியான ஃபிட்ல வந்திருக்கான். ஒரு வெறியில தான் ஆட போறான் எனக்கு தெரிஞ்சு. சோ அதுமே இருக்கு. சூரியகுமார் ஒன் டவுன் ஆடிடுவான். சூரியகுமார் திலக் வருமா மாறி மாறி ஆடுவாங்க, மாத்திப்பாங்க. வில் ஜாக்ஸ் பயங்கரமா போலிங்கும் ஆடுறான் பேட்டிங்கும் போடுறான்பா. ஆமா 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 டிசர்வ்ட். அவனுமே வந்து செட் ஆயிடுச்சு பாரு. அவன் போலிங் சூப்பரான ஒரு போலர் தான், பேட்டிங்கும் பிரிப்பான், ஓப்பனிங்லயே பிரிப்பான் ஆக்சுவலா. பட் இப்போ வந்து ஆர்டர் தள்ளி வந்து அவன் லேட்லயுமே நல்லா ஆட போறான். அண்ட் அப்படியே பார்த்தனா எஸ் ஹர்திக் பாண்டியா இவங்க எவனா விட்டா நான் அடிப்பேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கான். அண்ட் நமன்தீர் இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஒரு 2 ஓவர் 3 ஓவர்ல விக்கெட் எடுத்து குடுத்துட்டு போயிடுவான். எல்லாருமே இருக்காங்க பாட்டி. எஸ் நியூசிலாண்ட கேரி பண்றான் ஒரு டைம்ல. அண்ட் சிஎஸ்கேல எங்கடா இருந்த நீ அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இங்கதான் அவனோட ரியல் ஹூசி அப்படின்ற மாதிரி மிச்சல் சாண்ட்னர் இன்னொரு ஸ்விங் கிங் வேற இருக்கானே ட்ரெண்ட் போல்ட். 2 ஸ்விங் வச்சிருக்காங்கப்பா. ஓப்பனிங் நீ 6 ஓவர் ஆடுறதுக்கு 6 ஓவர் தாண்டறதுக்கே கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. இவன் ஒரு 3 ஓவர் போட்டுருவான், அவன் ஒரு 3 ஓவர் போட்டுருவான். அந்த ஸ்விங் பால் நீ ஆடணும். ட்ரெண்ட் போல்ட்டும் தீபக் சார் அதை தாண்டணும். அதை தாண்டானா அப்பதான்டா வரான் பும்ரான்ற மாதிரி வரான். அதுல ஹார்திக் பாண்டியாவும் வரான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தனா உனக்கு வீக் லிங்க் பார்த்தனா ஸ்பின்னுக்கு ஸ்பின்னும் செட்டு. ஸோ அப்படி உங்களுக்கு ஸ்பின் ட்ராக் ஆகுதுன்னா மயங்க் மார்க்கெண்டே வருவான், ஒரு டீசென்டான ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னரு. மிச்சல் சாண்ட்னர் ஸ்பின் ட்ராக் கொடுக்குறியா தொட கூட முடியாது அவன் பால, அப்படி ஸ்பின் பண்ணுவான். அதனால எனக்கு தெரிஞ்சு பார்த்தனா ரொம்ப டேஞ்சர் இந்த டீம். சீரியஸா மச்சான் எல்லா சீசனுமே இவங்க டேஞ்சர் தான்டா. அதானே ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். எல்லா சீசனுமே வந்து டீம் வந்து அப்படி இருக்கும். ஃபுட்பால்ல ரியல் மேட்ரிட்னு சொல்லலாம் மும்பை. அப்படிதான் ஒரு டீம் ஆக்சுவலா. எப்பவுமே வந்து தலைக்கட்டான ஒரு டீம் அப்படின்னா மும்பை, டவுட்டே கிடையாது. இந்த தடவையும் ஃபேவரட்ஸா போறாங்க. அது எதனால மச்சான் நம்பர் 1 பவுலர் வச்சிருக்காங்க பும்ரா, நம்பர் 1 ஆல்ரவுண்டர் வச்சிருக்காங்க, நம்பர் 1 பேட்ஸ்மேன். நீ அப்படி இப்படி பார்த்தாலுமே ரோஹித் சர்மா இல்லைன்னா சூரியகுமார் யாதவ் அதுக்குள்ள வந்துருவாங்க நம்பர் 1. ஸோ அதனால எல்லாத்துலயுமே நம்பர் 1 இருக்காங்களே, அதுதான் இங்க மேட்ரு. மும்பை ஹார்டா போறாங்கப்பா இந்த தடவை கன்ஃபார்ம். கண்டிப்பா கிளியர் ஃபேவரட்ஸ். 6th டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு வருமா சிஎஸ்கேக்கு வருமான்ற மாதிரி பேச்சு. மும்பைக்கு ஹை பாசிபிலிட்டி வந்து மும்பைக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா bowlingமே இருக்கு, பேட்டிங் டு பேட்டிங், bowling டு bowling எல்லாமே இருக்கு. சோ 100% டிசர்வ் டு கெட் தி டைட்டில்ன்ற மாதிரி ஸ்குவாட் இருக்கு. பட் ஆன் தட் பர்టిక్యులர் டே மேட்சஸ் எப்படி அணுகுறாங்க, மத்த டீம்ஸ் என்ன வித்தைகள் வச்சிருக்காங்க டுவர்ட்ஸ் மும்பை அப்படின்னு தான் நம்ம ஈஸியா சம்மரைஸ் பண்ணோம். பட் மும்பை ஃபேன்ஸ் டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பீங்க. சோ வாட் இஸ் யுவர் ஒபினியன் பாய்ஸ்? இந்த தடவை உங்களுக்கு தான் நான் டைட்டில். சோ டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எஸ் இதுதான் மும்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டீம் பத்தி பேசலாமா லிங்க்ஸ்? எஸ் பஞ்சாப்பா போன வாட்டி சூப்பரா ஆடினாங்கப்பா. நல்ல சீசன் போன வாட்டி பஞ்சாபுக்கு. ஆனா பாவம் ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரா கேரி பண்ணி கொடுத்தான் மேட்சஸை. பட் என்ன பண்றது, கடைசியில நாக் அவுட் ஸ்டேஜஸ் அந்த மாதிரி வரும்போது சோக் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. நல்ல டீம் ஆனா ஆக்சுவலா பஞ்சாப் கிங்ஸ் சூப்பர் டீம் மச்சான். போன தடவையுமே வந்து அதான் நீ சொன்ன மாதிரி பயங்கரமா ஆடினாங்க ஸ்டார்டிங்ல இருந்து டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு நல்ல பாயிண்ட் என்னன்னா, அவங்க நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்க ஹோம் கிரவுண்ட், அதாவது சண்டிகர் பிளேயர்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சே தான் வராங்க. அண்ட் யாருப்பா அவன் சென்னை கிட்ட அடிப்பானே நூரா, அவன் பேரை மறந்துட்டேன்ப்பா, யாரு அது? ஸோ எஸ் அவன் வந்து நிறைய பேருக்கு வந்து இது அன்கேப்டா தான் வந்தாங்க. கரெக்ட். ஆமா ஆமா ஆமா. பிரப் சிம்ரன் அப்புறம் வந்து பார்த்தனா இன்னொருத்தர் இருப்பானே பிரியான் ஷாரியா. பிரியான் ஷாரியா அவர் பேரை தான் மறந்து விட்டேன். ஸோ பிரியான் ஷாரியாலாம் வந்து சிஎஸ்கே விளையாடுவான். அண்ட் அப்படி பார்க்கும்போது வந்து பஞ்சாப் வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ ஈஸியா வந்து ரொம்ப அன்ரேட்டடா வந்தாங்க. பட் வேற லெவல் டீம், வேற லெவல் ஐடியாஸோட அணுகுறாங்க. டீம் இப்படி சாலிடா இருக்க போகுது. நிறைய பிளேயர்ஸ் ரீட்டன் பண்ணாங்களா இந்த தடவை? எஸ் பெருசா சைனிங்கும் பெருசா பண்ண மாதிரி எனக்கு தெரியல மச்சான் அந்த டீமுக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்த்தா அவனுக்கு பிரியான் ஷாரியா பிரப் சிம்ரன் டாப்ல பொழப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே. அதுக்கப்புறம் பார்த்தா 1 டவுன் கேப்டன் வருவான் ஸ்ரேயஸ் ஐயர். நேகல் வதேரா ஒரு சரியான பேட்ஸ்மேன், போன சீசன் நல்ல இது. அதே மாதிரி அஸ்மத்துல்லா உமர்ஜாய் ஆப்கானிஸ்தானுக்கு நல்லா ஆடுறான், ஒரு சரியான ஆல்ரவுண்டர். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் நம்ம தெரியும் சரியான பவர் ஹிட்டர், தூக்கி லாங் சிக்ஸர் அடிப்பான். சஷாங்க் சிங் நம்மளுக்கு தெரியும். ஸோ நல்லா ப்ரூவ் பண்ணிட்டான் அவனுமே. நாங்கள் தப்பா வாங்கணும்டா ஒரு ஆக்ஷன்ல வந்து யோசிப்பாங்க இந்த சஷாங்க் தானா அப்படின்ட்டு, வந்து அவனுமே நல்லா ஆடினா. மார்க்கோ யான்சன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் இப்ப பவர் பிளேல. ஆமாடா சவுத் ஆப்பிரிக்காலயுமே செய்யறானே போட்டு போடுறான். பேட்டிங்கும் சரியான பேட்ஸ்மேன் மச்சான், அவன் சரியான ஹார்ட் ஹிட்டர் அவனும் இருக்கான். அதே மாதிரி ஜேவியர் பாட்லெட் ஒரு டீசென்டான ஆஸ்திரேலியன் பவுலர். ஸோ அவனுமே ஸ்விங் பவுலர் தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவன் விக்கெட்டை அடிக்கடி எடுப்பான்ப்பா. நம்ம இது ஆஸ்திரேலியா சீசன் போனோம்ல, அங்க போயிட்டு ஆடணும். அபிஷேக் சர்மா விக்கெட்லாம் எடுத்துட்டு இருந்தான் ரீசெண்டா, சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா விக்கெட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹர்ஷதீப் இருக்கான், நம்ம சகால் இருக்காரு நம்ம ஆளு, அப்புறம் வைசக் விஜயகுமார். ஸோ அவனுமே ஒரு டெத் பவுலர், நல்ல பவுலர். ஓகே, ஆன் பேப்பர்ஸ் டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதே டீம் தான் அவங்க போனாங்க. அண்ட் இங்கிலீஷ் இல்ல இந்த தடவை, இங்கிலீஷ் இல்ல. அண்ட் ஆல்சோ நம்ம மேக்ஸ்வெல் எங்கப்பா லிஸ்ட்ல காணோம். இல்ல மேக்ஸ்வெல் ஐபிஎல்லே இல்ல. இல்லையாப்பா, ஐபிஎல்லே கிடையாது, வேணாம்பா. சோ எஸ்
பட் டீம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டீசெண்டா இருக்கு. பட் போன சீசன் இந்த டீம் வச்சு தான் அடிச்சாங்கப்பா, ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து இந்த டீம் வச்சு தான். ஸோ ஈஸியா ரைட் ஆஃப் பண்ண முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு எனக்கு ஏதோ தோணுது லிங்க்ஸ் பஞ்சாப். ஸோ வாட் இஸ் யுவர் ஒபினியன்? பாசிபிலிட்டி இருக்கு. பட் நான் ஸ்ரேயஸ் ஐயரை நம்புறேன் மச்சான். நல்ல கேப்டன்சி மச்சான் அவன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் உனக்கு எந்த டீமா இருந்தாலுமே ஒரு கேப்டன் நல்லா இருந்தாலுமே ஒரு 50% சக்சஸ் வந்துடும். அதுக்கப்புறம் தான் பிளேயர்ஸோட இன்புட். அவன் கேப்டன்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ரேயஸ் ஐயர். அந்த மென்டாலிட்டி இருக்கும் பையன்கிட்ட. சூப்பரா கூட்டு போவான், டீமை கேரி பண்றான் அவனே சோலோவா, எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால எந்த டைம்ல கன்சிஸ்டன்ட்டா இருக்கான். எஸ் கரெக்ட் 100%. ஸோ யாரை நம்பினாலும் ஸ்ரேயஸ் ஐயர் நம்பலாம் டாப் 4 கன்ஃபார்மா வருவாங்க மச்சான். வருவாங்கன்றல. ஓகே ஓகே லெட்ஸ் see. சோ எஸ் டீம் ஆன் பேப்பர்ஸ் இந்த டீம் வச்சு ஃபைனல்ஸ் வந்தாங்க. இவங்களோட டீம் வந்து ஒரு பில்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ நீங்க மும்பைலாம் பாக்கும்போது ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்டான பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்ல வந்து ஒரு தடவையுமே வந்து ஃபர்தரா எப்படி போலாம் அப்படின்ற மாதிரி தான் வராங்க. பட் ஆன் பேப்பர்ஸ் டீம் இஸ் ஓகே. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பவர் கோயிங் ஃபார்வர்ட் பயங்கரமா இருக்க போகுது. அப்படிதான் டீம் ஃபர்ஸ்ட் கப் வரணும்பா. இவங்களுக்கு பாவம் பா, ரொம்ப வருஷமா இல்லப்பா கப் இவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பண்ணி பார்த்தாங்க. யுவராஜ் சிங் எடுத்து பார்த்தாங்க, கிறிஸ் கெயில் நடுவில் வாங்கி பார்த்தாங்க. தலைகீழ நிப்பேன் அப்படின்ற மாதிரி நின்னுலாம் மிச்சல் ஜான்சன்லாம் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா ஒரு சீசனு. மேக்ஸ் ஆமா பிரிட்லிலாம் இருந்தான். எஸ் எல்லாருமே இருந்தா. பெரிய தலை கில்கிறிஸ்ட் இருந்தான். எல்லா தலைக்கட்டங்களும் இருந்திருக்காங்க பஞ்சாபுக்கு. அண்ட் போன சீசன் அதாவது ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து ஒரு மாதிரி தோத்துருப்பாங்க எகெயின்ஸ்ட் ஆர்சிபி. பட் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. உங்களோட கமெண்ட்ஸும் எங்களுக்கு ஒப்பீனியனும் மேட்டர்ஸ். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் எப்படி இனி ஃபர்தர் வீடியோஸ் பண்ணுறதா, என்ன ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக எங்களுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இப்போ தான் நம்ம கிரிக்கெட்டுக்காக நியூவா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ டெஃபினட்டா வி நீட் யுவர் சப்போர்ட். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாங்க கோயிங் ஃபார்வர்ட் இன்னுமே பெட்டரா பண்ண முடியும். ஸோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா டெஃபினட்டா என்ன சஜஷன்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதை மாத்திக்கிறோம். அண்ட் ஆல்சோ பாய்ஸ் புதுசா பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ என்ன லிங்க் சொல்றது கரெக்டா? எஸ் கரெக்ட் மச்சான். ஸோ புதுசா ஆரம்பிச்சிருக்கோம், இப்போதான் சப்போர்ட் பண்ணுங்க பாய்ஸ். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோம். இந்த வாட்ச் அலாங்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேட்சஸ் முக்கியமான மேட்சஸ் அந்த மாதிரி வரதுக்கு இந்த சிஎஸ்கே மேட்சஸ்லாம் முக்கியமாக கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம நிறைய கிரிக்கெட் வீடியோஸ் நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ பாய்ஸ் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த ப்ரிவியூ பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கோம். டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வீடியோவை இதோட நம்ம சமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பியும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். நன்றி, வணக்கம்.